நண்பர்களே, இன்று நாம் உலகின் 7 அதிசயங்களை பார்க்க போகிறோம். வாருங்கள், உலகின் 7 அதிசயங்களுக்குள் பயணிப்போம். நம் உலகம் பல ரகசியங்களை கொண்டது. ஆனால் இந்த 7 இடங்கள் மனித வரலாற்றின் உச்சமாகும். மெக்சிகோ காடுகளில் இருந்து ஆன்டிஸ் மலைத்தொடர் வரை நாங்கள் இப்போது ஒரு உலகளவிய பயணத்தை தொடங்கப் போகிறோம். இவை வெறும் இடிபாடுகள் அல்ல, இவை உலகின் புதிய 7 அதிசயங்கள். 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. காதலின் அடையாளமாக கட்டப்பட்டது எது? பண்டைய கால விளையாட்டு அரங்கம் எது? வீடியோவின் இறுதி வரை இணைந்திருங்கள். இன்னும் அழியாமல் இருக்கும் ஒரு பழங்கால அதிசயத்தை பற்றி பார்ப்போம். வாருங்கள், ஆய்ங்கள், உலகின் அதிசயங்களுக்குள் பயணிப்போம். சீனப் பெருஞ்சுவர் 13,000 மைல்களுக்கு மேல் நீண்டுள்ளது. பூமியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக நீளமான அமைப்பு இதுவாகும். இது ஆரம்பத்தில் பட்டுப்பாதையை பாதுகாக்கவும் வடக்கு படையெடுப்புகளை தடுக்கவும் கட்டப்பட்டது. இது ஒரே நேரத்தில் கட்டப்படவில்லை. பல்வேறு வசங்களால் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டப்பட்டது. இது ஒரே நேரத்தில் கட்டப்படவில்லை. பல்வேறு வம்சங்களால் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டப்பட்டது. விண்வெளியில் இருந்து வெறும் கண்ணால் இதை பார்க்க முடியும் என்பது ஒரு தவறான தகவல். இதை கட்டும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்ததால் இது உலகின் மிக நீளமான கல்லறை என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று ஊசீன பேரரசின் ஸ்திரத்தன்மை மற்றும் விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. ஜோர்தான் பாலைவனத்தின் நடுவில் இளஞ்சிவப்பு மணற்கல் பாறைகளில் செதுக்கப்பட்ட ஒரு நகரம் உள்ளது. இது பெட்ரா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செழித்து வளர்ந்த நபாட்டியன் ராச்சியத்தின் தலைநகரம். காதலின் அடையாளமாக எது கட்டப்பட்டது? பண்டைய விளையாட்டு அரங்கம் எது? அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், அவர்கள் பாலைவனத்திற்கு தண்ணீர் கொண்டு வர ஒரு சிக்கலான கால்வாய் அமைப்பை உருவாக்கினர். 1812ஆம் ஆண்டு ஒரு சுவிஸ் ஆய்வாளர் அதை மீட்டும் கண்டுபிடிக்கும் வரை பெட்ரா உலகிற்கு தெரியாத ஒரு நகரமாகவே இருந்தது. இந்த இடம் புகழ்பெற்ற இந்தியானா ஜோன்ஸ் திரைப்படத்தின் மூலம் உலக புகழ் பெற்றது. ரோமின் மையத்தில் கொலோசியம் என்று அழைக்கப்படும் பிரமாண்டமான விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ளது. இந்த அரங்கத்தில் ஒரே நேரத்தில் 50,000 முதல் 80,000 பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டிகளை பார்க்கலாம். இங்கே வீரர்கள் மற்றும் விலங்கு வேட்டைகளுக்கிடையிலான போர்கள் போன்ற வீர விளையாட்டுகள் நடைபெற்றன. கொலோசியம், இத்தாலி. இதன் பொறியியல் நுட்பம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய கூட்டத்தை சில நிமிடங்களிலேயே வெளியேற்ற முடியும். நிலநடுக்கங்கள் மற்றும் திருடப்பட்ட கற்கள் இருந்தபோதிலும் இது இன்றும் உலகின் மிகப்பெரிய அரங்கம் உள்ளது. இது இன்றைய நவீன விளையாட்டு மைதானங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. மெக்சிகோவின் யுகடன் தீபகற்பத்தில் மாயன் நாகரிகத்தால் உருவாக்கப்பட்ட சிச்சன் இட்சா ஒரு அறிவியல் நகரம். இங்குள்ள குகுல்கன் பிரமிட்டில் 365 படிகள் உள்ளன. இது ஒரு வருடத்தின் நாட்களை குறிக்கிறது. சூரிய அஸ்தமனத்தின் போது பிரமிட் படிகளில் பாம்பு போன்ற நிழல் இறங்கும் அதிசயம் நிகழ்கிறது. அவர்கள் பிட்ஸ் என்ற சடங்கு விளையாட்டை விளையாடினர். அதில் பந்தை கைகளால் தொடாமல் எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லும் வானியல் துல்லியத்துடன் அமைக்கப்பட்டிருப்பது மாயன்களின் அறிவை நமக்கு காட்டுகிறது. அருகிலுள்ள புனித கிணறு
மழை கடவுளுக்கு பலி செலுத்தப்படுத்தப்பட்ட ஒரு இயற்கை சுருக்க குழி. கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் மேகங்களுக்கு மட்டியில் அமைந்துள்ள இன்காக்களின் மறைக்கப்பட்ட நகரம். அதன் கற்களின் துல்லியம் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஒரு கத்தி கூட அவற்றுக்கிடையே பொருந்தாத வகையில் உள்ளது. இன்காக்களுக்கு எழுதப்பட்ட மொழி இல்லாததால் அது ஏன் கட்டப்பட்டது என்ற மர்மம் இன்று வரை தொடர்கிறது. ஸ்பானிய படையெடுப்பால் இந்த நகரம் கட்டப்பட்ட 100 ஆண்டுகளுக்குள் கைவிடப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக ஹைரம் பிங்காம் 1911இல் காடுகளில் மறைந்திருந்ததை கண்டுபிடித்தார். மச்சு பிச்சு. ஆக்ராவில் அமைந்துள்ள இந்த நினைவுச் சின்னம் ஒரு மன்னனுக்காக கட்டப்படவில்லை, ஆனால் அவர் காதலித்த ஒரு பெண்ணுக்காக. கட்டமானத்தை முடிக்க 20,000 தொழிலாளர்களும் 8000 யானைகளும் கற்களை சுமகப் பயன்படுத்தப்பட்டன. பேரரசர் ஷாஜஹான் தனது மனைவி மும்தாஜின் நினைவாக இந்த வெள்ளை பளிங்கு கல்லறையை கட்டினார். நீங்க உன்னிப்பா கவனிச்சா அதோட சுவர்களில 28 வகையான விலைமதிப்பற்ற கற்கள் பதிக்கப்பட்டிருப்பத பாப்பீங்க. காலையில் இந்த பளிங்கு கற்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளியை பிரதிபலிக்கின்றன, மேலும் இரவில் பால் வெள்ளை நிறத்தில் ஒளிர்கின்றன. இது முகலாய கட்டிடக்கலையின் உச்சம் என்றும் நித்திய அன்பின் சின்னம் என்றும் போற்றப்படுகிறது. ரியோ டி ஜெனிரோ நகரத்தை பாதுகாப்பதாக தோற்றும் 98 அடி உயர சிலை அமைதியின் சின்னமாகும். இது கடல் மட்டத்திலிருந்து 2300 அடி உயரத்தில் உள்ள கோர்கோவாடோ மலையின் உச்சியில் உள்ளது. 1922 முதல் 1931 வரை இது கான்கிரீட் மற்றும் சோப்ஸ்டோன் மூலம் முடிக்கப்பட்டது. இந்த நீட்டிய கைகள் உலகின் அனைத்து மக்களையும் வரவேற்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. Meet for Christus சிலை, Brazil. From this place, we can enjoy the overall beauty of Brazil. இது உயரமான இடத்தில் இருப்பதால் இந்த சிலை பெரும்பாலும் மின்னலால் தாக்கப்படுகிறது. எனவே பராமரிப்பு அவசியம். ஆனால் காத்திருங்கள், கிசா பிரமிட் இன்னும் கம்பீரமாக 8வது அதிசயமாக நிற்கிறது. மனித படைப்பாற்றல் எந்தளவுக்கு செல்ல முடியும் என்பதற்கு இந்த இடங்கள் ஒரு சிறந்த சான்றாகும். உங்கள் பக்கெட் லிஸ்டில் இதில் எந்த இடம் உள்ளது? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. வீடியோ முடிகிறது.